ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சாரி ஃபார் லேட் விஷஸ். எல்லாருக்குமே இந்த வருஷம் எல்லாமே நல்லதே நடக்க வாழ்த்துக்கள். நீங்கள் நினச்சது நடக்கணும், வேண்டுனது கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியவே வரல. அப்புறம் ஒரு 5:30 ஆச்சா, சரி போய் கோலம் போட்டு இது பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அப்போவே கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது. இருந்தாலும் அப்படியே லைட் வச்சுட்டு கோலம் போட்டு வந்துட்டேன். கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு பால் எடுத்து வச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் டீ போட்டு குடித்தா தான் நமக்கு நல்லாயிருக்குமா. நான் வந்து டீ லவர் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் டீ போட்டு குடித்தா தான் எனக்கு அடுத்த வேலையே நடக்கும். டீ டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் இன்றைக்கி சமையல் வந்து பீட்ரூட் சட்னி கேட்டிருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட். அதனால் பீட்ரூட் சட்னியும் பருப்பு ரசம்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி ரசம். பருப்பு சாம்பார்லேயே கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆச்சு, அது பருப்பு ரசம். அதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் ஸ்பெஷல். அது சாப்பிட்டோன்னே சரி ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தாங்க பாப்பாவை கூட்டிகிட்டு போனோம். பாப்பாவை பார்த்தீங்களா எவ்வளவோ டல் ஆகிட்டா. என்னால் உண்மையிலேயே முடியலைங்க. இந்த 4-5 டேஸாக பாப்பாவை பார்க்குறக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்ப டல் ஆகிட்டா. இப்போ ஊசி போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோடனே பார்த்தா ஒரு வாரமாக நானும் பாப்பா கொஞ்சம் கவனிக்காதனால வீடு இருக்கிற நிலமையை பார்த்து தலைகீழாக இருந்தது. சரி இப்படியே விட்டால் வீடு ரொம்ப இதாயிரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி கூட பார்க்காம வேலைகளாகவே இருந்தது. எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டு சரி பொங்கலுக்கு சரி ஒற்றை அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாகவே ஒற்றை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி விட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எல்லா பக்கம் ஒற்றை அடிச்சுட்டு சரி முதல்ல மெயினே என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள், அந்த டேபிள் அப்புறம் இந்த ஸ்லாப், இது 3ல் தான் ஏகப்பட்ட சாமானத்தை எடுத்து அடிக்க. இந்த இடத்த க்ளீன் பண்ணாலே எங்கள் வீடு பாதி க்ளீன் ஆன மாதிரி. ஏன்னா எடுத்துகிட்டு வர்ற பொருளையெல்லாம் அப்படியே முன்னாடி ஸ்லாப்பில் டேபிளில் வச்சு அதே பழக்கம் வந்துடுச்சு. சரி வேண்டான்னு தூக்கி தான் போகலான்னு நினச்சாலும் சரி எப்போயாதுக்கு ஆகும்னு சொல்லியே அப்படியே வச்சிட வேண்டியதாகிடுச்சு. சரி அதனால் எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி தொடச்சாது க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து தொடச்சி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தாங்க சுத்தம் பண்ணுவேன். சும்மா தொடச்சிட்டே இருக்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளோக்கா இதாக இருக்காது. தோன்றப்ப எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து எப்படின்னு தெரில. ஆனால் எனக்கு இந்த வருஷம் முடிவுலேயும் சரி தொடக்கத்துலேயும் சரி ரொம்ப இதாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாமே முருகர் பார்த்துப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டு சரி வீடெல்லாம் கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு துடைக்கிறத விடவே கழுவி விட்டால் தான் கொஞ்சம் வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அதனாலேயே நான் இது பண்ண ஆரம்பிச்சிடுவேன். கழுவி விட ஆரம்பிப்பேன். எல்லாருக்குமே போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எப்படி போயிட்டுருக்கு உங்கள் நியூ இயர்? என் நியூ இயர் இப்படி தாங்க, வீட்டில் வேலையாகவும் பாப்பாவோட நினப்பாகவும் தான் போயிட்டுருக்கு. சரி பார்க்கலாம், எல்லாமே கடவுள் பார்த்துப்பாருங்கிற நம்பிக்கையில். இந்த பொம்மை இருக்கீங்கள, அந்த பொம்மை தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த பொம்மை. அது இன்னும் நல்லா இருந்துச்சு, லவ் நல்லா போட்டு எழுதியிருந்தது. ஆனால் பாப்பா எல்லாத்தையும் எடுத்து பிச்சு வச்சுட்டா. சரி அதனால் அப்படியே வச்சுருக்கேன் ஞாபகம் இருக்குமா. அவன் மட்டும் கொஞ்சம் நேரம் விளையாட கொடுப்பா, அவளுக்கு மட்டும். மீதி டைம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணுறக்கே நான் 12:30 மணிக்கு ஆரம்பித்தேங்க. ஆனால் டோட்டல் வீடு எல்லா இடத்த கூட்டி க்ளீன் பண்ணி வச்சு முடிக்கிறதுக்கே 4:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்படியெல்லாம் நடந்து நம்ம என்ன செய்வோம், வீட்டில் சிம்பிளாக நைட்டுக்கு தக்காளி சாப்பாடு தான் செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது, ஏன்னா ஹெவி ஒர்க் பண்ணுற அன்றைக்கெல்லாம் ஒன்று கடையில் வாங்கணும், இல்லைன்னா தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ பாருங்கள் வீடு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. அதுதான் நம்ம பார்த்து செஞ்சால் தானே எல்லா வேலையுமே. எவ்வளோ நீட்டாக எடுத்து வச்சு எல்லா பக்கமும் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சேஃபாக இருங்க. பாய் டாட்டா. நாளை ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க.